கம்யூனிஸ்ட்க்கும் நம்ம அகரமுக்கும் நம்ம சமூகத்துக்கும் எந்த விதத்தில் கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு பேசிக்கான ஐடியாஸ்ல தான் இந்த அசோசியேஷன் வந்து ஃபார்ம் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் நிறைய நோக்கங்களோட இந்த விஷயங்கள் வந்து முன்னெடுத்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதில் ஒரு சில முக்கியமான முன்னெடுப்புகளை உங்கள் முன்னாடி ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ அதை வந்துட்டு சுரேஷ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சுரேஷ். ஸோ அகரத்தின் விதை திட்டத்தின் மூலமாக 2015ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவன் நான். ஸோ இன்னைக்கு ஒரு ஐடி கம்பெனியில் சீனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அகரம் அலுமினி அசோசியேஷன் அல்லது அகரம் முன்னாள் மாணவர் சங்கம், இதோட நோக்கங்கள் ரொம்ப நோக்கங்கள் இருக்குது. அது மிக முக்கியமான 3 நோக்கங்களை இங்கே நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். முதல் நோக்கமாக நாங்கள் பார்க்குறது வந்து மெடிக்கல் கேம்ப்ஸ். ஸோ இன்னுமே சரியான மருத்துவ வசதி சென்றடையாத பல குக்கிராமங்களும் மலை கிராமங்களும் இருக்குது. ஸோ அங்கே எங்களால் முடிஞ்ச மருத்துவ உதவிகளை தரணும்னு நினைக்கிறோம். அதுவும் இந்த அகரம் மூலமாக படித்து இன்னைக்கு பல இடங்களில் பல நிலைகளில் டாக்டராகவும் நர்ஸாகவும் பல கிரிட்டிக்கல் கேர் யூனிட்ல டெக்னீஷியன்ஸ். அகரத்தின் அரும்புகள் அன்பு தம்பி தங்கைகளுக்கு அகரத்தின் சார்பாக நன்றி கூறுவது 3ஆம் ஆண்டு இளங்கலை உயிரி தொழில்நுட்பவியல் ஆல்பா கல்லூரியில் படிக்கும் உங்கள் சக்திவேல். அடுத்ததாக, நாங்கள் கற்றதையும் பெற்றதையும் எல்லோருக்கும் பகிர்ந்து அளிப்போம் என்ற அகரத்தின் உறுதிமொழிக்கேற்ப இயங்கிக் கொண்டிருக்கும் அகரம் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் உறுப்பினர்களான விளைந்த விதைகளை விழா மேடைக்கு அழைக்கிறோம். என நினைக்கும் எந்த கல்லும் சிலையாகாது என்ற கூற்றிற்கேற்ப பல சிற்பங்களில் சிறந்து அவை மகிழ கல்வி விருது பெற வருகை புரிந்திருக்கும் அன்பு தம்பி தங்கைகளுக்கும் நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்ற விவேகானந்தரின் வாய்மொழிக்கேற்ப முயற்சிகளால் முழுநிலவு அடைய போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற விளையாட்டு வீரர் வீர சிவாஜி அவர்களை மேலும் பல சாதனைகள் படைத்திட வாழ்த்துகிறோம். அனிதா 5 சகோதரிகளுடன் உடன் பிறந்த அனிதா ஆங்கில தேர்வு அன்று தந்தையை இழந்தார். தந்தையை இழந்தாலும் தலை சாய்த்து விடாமல் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 514 மதிப்பெண்கள் பெற்று தற்பொழுது இளங்கலை வணிகவியல் பயின்று வருகிறார். தந்தையை கௌரவிப்பதில் இம்மேடை பெருமிதம் கொள்கிறது. அபிராமி, தந்தையோ உடன் இல்லை, தாயோ மாற்றுத்திறனாளி, தமையனோ துணிக்கடையில் பகுதி நேர தொழிலாளி. இன்னல்கள் பல இருந்தாலும் இறுதி மூச்சாய் கல்வி எனும் காற்றை சுவாசித்து 12ஆம் வகுப்பில் 566 மதிப்பெண் பெற்று தற்போது இளங்கலை வணிகவியல் பயிலும் மாணவி.
விக்ரமசிங்கபுரத்தில் இருந்து விளையாட்டு பிரிவில் மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் பரிசு பெற்றுள்ளார். வாழ்த்துக்கள் தங்கையே. பார்த்தசாரதி ஆதி திராவிட நலப்பள்ளியில் படித்து ஜேஇ நுழைவுத் தேர்வில் 112 மதிப்பெண்கள் பெற்ற விருதுநகரைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரின் மகன் பார்த்தசாரதிக்கு சென்னை ஐஐடியில் பயில வாய்ப்பு கிடைத்துள்ளது. மேலும் பல சாதனைகள் புரிந்திட வாழ்த்துக்கள். சிவசக்தி கோவில்பட்டி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து 547 மதிப்பெண் பெற்று இளங்கலை வணிகவியல் படித்துக் கொண்டிருக்கும் மாணவி. தந்தையை இழந்து தாயாரின் அரவணைப்பில் இளங்கலை படிக்க வந்திருக்கும் முத்து நகரத்து சிற்பி சிவசக்தி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பவதாரணி சிவகங்கை சீமையின் மானாமதுரை இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் வண்ணப்பூச்சி தொழில் செய்யும் கூலி தொழிலாளியின் மகள். கல்வி வளம் தேடி வட்டமிட்ட வண்ணத்து பூச்சி இவள். தற்பொழுது இளங்கலை வணிகவியல் பயின்று வருகிறாள். வாழ்த்துக்கள் தங்கையே. மணிகண்டன் கல்வியை மட்டும் கருத்தில் கொண்டு தந்தை இல்லாத சூழ்நிலையிலும் அம்மாவின் உழைப்பில் மட்டும் வளர்ந்து 12ஆம் வகுப்பில் 426 மதிப்பெண்கள் எடுத்து விழுப்புரம் அரசு கலை கல்லூரியில் இளங்கலை வணிகவியல் சேர்ந்துள்ள மாணவன் மணிகண்டன் அவர்களை அரங்கம் சார்பாக வாழ்த்துகிறோம். துர்காதேவி மாணவிக்கு அப்பா இல்லை, அம்மா உடல் ஊனமற்றவர். அம்மா 3 சக்கர வாகனத்தில் சென்று பூ வியாபாரம் செய்கிறார். கல்வி எனும் துடுப்பு கொண்டு கல்லூரி சேர வந்திருக்கும் கடலோரத்து மாணவி துர்காதேவி தற்போது குந்தவை நாச்சியார் அரசு கலை கல்லூரியில் இளங்கலை வணிகவியல் படித்து வருகிறார். வாழ்த்துக்கள் தங்கையே. வீரமணி போக்குவரத்து வசதி இல்லாத மலை கிராமம், அடிப்படை வசதி இல்லாத குடும்ப சூழல், கல்லூரி வாசம் கண்டிராத குடும்பம் என இன்னல்கள் பல கடந்து இன்று குடும்பத்தில் முதல் பட்டதாரியாய் கல்லூரியில் கால்தடம் பதித்திருக்கிறார். அரசு பழங்குடியின நலப்பள்ளி வாச்சாத்தியில் இருந்து படித்து இளங்கலை அறிவியல் பயிலும் மாணவர் வீரமணிக்கு அவை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சம்னாஷரின் மலைகளின் அரசியாம் நீலகிரி, அதன் கடைக்கோடியாம் கார்குடி. ஆம், கார்குடி அரசு பழங்குடியின உண்டு உறைவிட பள்ளியிலிருந்து கல்வி எனும் கரத்தை கொண்டு 533 மதிப்பெண்கள் பெற்று தற்போது கூடலூர் அரசு கலை கல்லூரியில் இளங்கலை வணிகவியல் பயின்று வரும் தங்கைக்கு அரங்கத்தின் சார்பாக நன்றி. ராவணி கனவு காணுங்கள் என்ற அப்துல் கலாம் வரிகளை லட்சியமாக கடைபிடித்து அதில் வெற்றி பெற்று வாகையும் சூடியிருக்கிறாள். சேலம் வீரபாண்டி அரசு பள்ளி மாணவி. ஆம், இன்ஜினியரிங் தரவரிசையில் 7.5% இடஒதுக்கீட்டில் மாநில அளவில் முதலிடம் பிடித்து முத்திரை பதித்திருக்கிறார். தறிவோட்டம் தொழிலாளியின் மகள் இன்று தரணி ஆள வந்துள்ளார். இவளை கௌரவிப்பதில் இம்மேடை பெருமிதம் கொள்கிறது. காமராஜ் மாணவர் உடன் பிறந்தவர்கள் 4 அக்காக்கள். குடும்ப சூழல் காரணமாக யாரும் 10ஆம் வகுப்பை தாண்டவில்லை. சேலம் GRTR மேல்நிலை பள்ளியில் 12ஆம் வகுப்பு முடித்து குடும்பத்தின் முதல் பட்டதாரியாக கல்லூரிக்குள் கால் தடம் பதிக்கும் தம்பி காமராஜர் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சுமையா பானு அரசு பழனி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் படித்த மாற்றுத்திறனாளி மாணவி இவள். ஒரு கண் மற்றும் ஒரு சிறுநீரகத்துடன் உயிர் பிழைத்த மாணவி. தான் 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது இதய சிகிச்சை நடைபெற்று வந்த நிலையிலும் தன் விடாமுயற்சியால் 540 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்த மாணவி சுமையா பானு அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜனனி இளையன்குடி தாயமங்கலம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்திலிருந்து கல்விதான் தன் தீராத அடையாளம் என கருதி 12ஆம் வகுப்பில் 446 மதிப்பெண்கள் பெற்று தற்பொழுது இளங்கலை வணிகவியல் பயிலும் தங்கை ஜனனிக்கு வாழ்த்துக்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கூற்றிற்கேற்ப 2024ஆம் ஆண்டு அகரம் விதை திட்டத்தின் மூலமாக
பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கல்வி பயின்று வருகிறார்கள். அவற்றில் மணிப்பூரைச் சேர்ந்த மாணவி கோல்ஹென்ட், ஏழுமலை தாய் தந்தை தமையன் தங்கை என எவரும் எட்டிடாத கல்வியை ஏணி போட்டு எட்டியிருக்கிறார். புளியம்பட்டி அரசு ஏகலைவா மாதிரி பள்ளியில் படித்த மாணவர் 347 மதிப்பெண் பெற்று தற்போது இளங்கலை தாவரவியல் படிக்கும் ஜமுனா மரத்தூர் மலை கிராமத்து மாணவர் ஏழுமலை. வாழ்த்துக்கள் தம்பி. பரமேஸ்வரி, இருவர் இனத்தின் இன்னல்களை போக்கிட அறியாமையை அகற்றிட இவள் எடுத்த ஆயுதம் கல்வி. பிறந்தது முதல் தாய்முகம் பார்க்காத பிள்ளை தந்தையின் நிழல் மட்டுமே வளர்ந்தது. அரசு பள்ளியிலேயே பயின்று தாய்மொழியை கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் திருக்கோவிலூர் அரசு கல்லூரியில் தமிழ் பயிலும் மாணவி பரமேஸ்வரி அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மணிவேல் வேலூர் மாவட்டத்தில் பிறந்த இவர் தாய் தந்தை இருவரையும் இழந்த நிலையில் அக்காவின் உதவியால் மதுரை ஜி கள்ளுப்பட்டியில் தனது பள்ளி படிப்பை முடித்து இன்று சென்னை மாகாணத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் பயின்று வருகிறார். அவரை அவை சார்பாக வாழ்த்துகிறோம். பிரியதர்ஷினி பன்ருட்டி அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்து 12ஆம் வகுப்பில் 416 மதிப்பெண்கள் பெற்று இளங்கலை கணினி அறிவியல் பயிலும் மாணவி பிரியதர்ஷினிக்கு வாழ்த்துக்கள். 3 மாத குழந்தையாக இருக்கும்போது தந்தை இழந்தவர் தள்ளாடும் வயதிலும் தன்னம்பிக்கை இழக்காமல் கூலி வேலை செய்து தன் பேத்தியின் கனவை நினைவாக்கி இருக்கும் பிரியதர்ஷினியின் தாத்தா பாட்டிக்கும் அரங்கமதிர வாழ்த்துக்கள். சௌந்தர்யா சிறு வயதில் தந்தை இழந்த இவர் தனது 6 வயது முதல் ரெட்டியார்பட்டி அரசு குழந்தைகள் காப்பகத்தில் தங்கி பள்ளி படிப்பை முடித்துள்ளார். ஆசிரியர்களின் உதவியால் தற்போது ராணி அண்ணா கல்லூரியில் இளங்கலை சமூகவியல் படிக்கும் தென்காசியின் சாரல் சௌந்தர்யா அவர்களை அவையின் சார்பாக வாழ்த்துகிறோம். மனோமோகன் மேற்கு தொடர்ச்சி மலையின் கடைக்கோடியில் இருக்கும் 10 காணி அரசு மேல்நிலை பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்தார். 348 மதிப்பெண் பெற்று இளங்கலை கணினி அறிவியல் பயிலும் மாணவன். கல்வி வெளிச்சம் தேடி அடைந்த மாணவன் மனோமோகனுக்கு கை கொடுப்பதில் இம்மேடை பெருமிதம் கொள்கிறது. தாரிணி பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியின் கூற்றுப்படி கோவை சட்டக்கல்லூரியில் சட்டம் பயிலும் மாணவி தாரிணி யார் என்று தெரியுமா? நம் சிவகுமார் ஐயா படிச்ச சூலூர் பள்ளியில் 565 மதிப்பெண் பெற்று முதல் மாணவி. கோவைக்கு அழகு சேர்க்கும் கல்வி மகள் தாரிணியை கௌரவிப்பதில் இம்மேடை பெருமிதம் கொள்கிறது. கௌரி அம்மாவின் அரவணைப்பில் மட்டுமே வளர்ந்த மாணவிக்கு அடுத்தடுத்து 3 தங்கைகள். குடும்பத்தின் முதல் பட்டதாரி 12ஆம் வகுப்பில் 434 மதிப்பெண் பெற்று தற்பொழுது இளங்கலை